மறைந்த மாண்புமிகு அம்மா வழியில் செயல்படும் கழக அரசுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் திமுகவுடன் கைகோர்த்துக் கொண்டு செயல்படுகிறார் என கழக பொதுச் செயலாளர் சென்னம்மா தெரிவித்த குற்றச்சாட்டு மீண்டும் நிரூபணம் ஆகியுள்ளது. திமுகவுடன் ரகசிய கூட்டணி அமைத்து ஓ பன்னீர்செல்வம் செய்யும் துரோகம் சட்டப்பேரவையில் அம்பலமானது. ஓ பன்னீர்செல்வத்தின் துரோகச் செயலுக்கு தமிழகம் முழுவதும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் பேரவை விதிமுறைகளுக்கு புறம்பாக திமுகவினர் வன்முறையிலும் ரகளையிலும் ஈடுபட்டனர். இதனை பேரவைத் தலைவர் வன்மையாக கண்டித்தார். ஆனால் முதலமைச்சராகவும் அவை முன்னவராகவும் பதவி வகித்த ஓ பன்னீர்செல்வம் திமுகவினரின் அராஜக செயல்களை கண்டிக்கவில்லை. இது மட்டுமின்றி பேரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஓ பன்னீர்செல்வம் பேரவை விதிமுறைகளை குழி தோண்டி புதைத்து அராஜக செயலில் ஈடுபட்ட திமுகவினருக்கு ஆதரவாக பேசினார். திமுக உறுப்பினர்களை சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றியது ஜனநாயக விரோதம் என்று அவர் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பலவந்தமாக கிட்டத்தட்ட 11 மணிக்கு சபை ஆரம்பித்து 3 மணி வரை அவர்களை ஒவ்வொருவராக பலவந்தப்படுத்தி காயப்படுத்தி ஜனநாயக மரபுகளுக்கு விரோதமாக வெளியேற்றி இந்த தீர்மானத்தை இப்பொழுது நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதன் மூலம் திமுகவுடன் கைகோர்த்துக் கொண்டு ஓ பன்னீர்செல்வம் துரோகம் செய்கிறார் என கழக பொதுச் செயலாளர் சென்னம்மா தெரிவித்த குற்றச்சாட்டு மீண்டும் உறுதிபட நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வத்தின் இத்தகைய துரோகச் செயலுக்கு தமிழகம் முழுவதும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி மீண்டும் தொடர்கிறது என்றால் மாண்புமிகு சின்னம்மா அவர்களுடைய கரங்கள் வலுப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பன்னீர்செல்வம் காட்டிக் கொடுக்கும் இனத்தை சேர்ந்தவர். அவர் இன்றோடு ஒளிந்து விட்டார். ஓபிஎஸ் செயல்பாடு அவ்வளவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிமட்ட தொண்டனுக்கு தெரிந்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸும் செய்த நாடகம் எல்லாம் அப்பட்டமாக பொதுமக்களுக்கு வெளியேறியுள்ளது. நம் கட்சியிலே பதவி சுகத்தை அணிவித்துவிட்டு திமுகவுக்கு கைக்கூலியாக மாறிய ஓபிஎஸ் தான் காரணம். திமுகவும் ஓ பன்னீர்செல்வமும் கைக்கூலியாக இருந்தது இந்த சபையிலே நிறுவனமாகிவிட்டது. இதிலிருந்து திமுக ஒரு வன்முறை கட்சி என்பது நிறுவனமாகிவிட்டது. அதற்கு நமக்கு கட்சியில துரோகம் செய்து போன ஓபிஎஸ் உடனேங்கிறது தெளிவானது. இது அனைத்து மக்களுக்கும் தெரியும். எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அநாகரிகமாக நாகரிகம் இல்லாமல் மாண்பை கெடுக்கின்ற வயலில் சபாநாயகர் கையை பிடித்து இழுக்கின்றார்கள். அங்கே பத்திரிகைகளை கிழித்து போடுகின்றார்கள். அங்கே இருக்க புத்தகத்தை கிழித்து போடுகின்றார்கள். மேஜை நாற்களை உடைக்கின்றார்கள். மைக்கை உடைக்கின்றார்கள். இது மிகப்பெரிய அவலமான செயலை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அரியணை ஏற்றிருக்கிறது. இது மிகப்பெரிய தவறான விஷயம். இது ஒரு முன்மாதிரியாக இருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கேடை விளைக்கக்கூடிய நிகழ்ச்சியை அவர் செய்திருக்கின்றார்கள். மிக மோசமான நிலையை இன்றைக்கு ஸ்டாலின் உருவாக்கி இருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்க இந்த தமிழக சட்டமன்றத்திலே வரலாறு காணாத வகையிலே திமுகவினர் நடங்கேற்றிய அந்த அவதூறான நாடகத்தை ஒட்டுமொத்த தமிழக மக்களே இன்றைக்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தன் சட்டையை தானே கீழ்த்துக் கொண்டு மனநோயாளி போல இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கேவலமான நாடகம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்கள் இருக்கும் வரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கோம்பனாலை சீண்டி பார்க்க முடியாது. சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைந்திருக்கிறது. எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூலியாக சேர்ந்து அங்கு சென்று விட்டார். பதவியின் ஆசையால் அவ்வாறு செய்திருக்கிறார். ஜனநாயக ஆட்சி அமைப்பேன் என்று சொல்லிவிட்டு சோரம் போய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சேர்ந்து கொண்டிருக்கிறார். மக்கள் அனைவரும் சின்னம்மா பக்கம் இருக்கின்றார்கள். அம்மாவின் ஆட்சியை அமைத்திருக்கின்றார்கள். ஓபிஎஸ் அவர்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கைகோர்த்து சட்டசபையில் அவர் நடத்திய நாடகத்தை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துரோகி என்பதை இன்று நிரூபித்துள்ளார்கள்.